ஸோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் நாகராஜ். ஸோ நீங்களும் என்னை மாதிரி யூடியூப்ல புதுசாக வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா தயவுசெய்து மைக் வாங்கிருங்க. மைக் இல்லாமல் வீடியோ போடுறது ரொம்ப டஃப்பாக இருக்கும். நீங்கள் ஒரு ரூம்லேருந்து போடுறீங்கன்னா ஒரு ஃபேன் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும், ஃபேன் ஆஃப் பண்ண வேண்டியிருக்கும், உங்களுக்கு வேர்க்கும். அதே மாதிரி வெளியே பார்த்தீங்கன்னா வண்டி சத்தெல்லாம் போகும். அதே மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு அழகான இடத்துல போய் நின்றுக்கிட்டு அந்த இடத்த பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினைப்பீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மைக் இல்லைன்னா நீங்கள் கத்தி பேச வேண்டியிருக்கும். நீங்கள் என்னதான் கத்தி பேசினாலும் அந்த இரைச்சல், வண்டி இரைச்சல், அந்த இது ப மரத்தோட காத்து சத்தம் எல்லாமே கேட்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ புதுசாக யூடியூப்ல வீடியோ போடுறீங்கன்னா மைக் வாங்கிருங்க. மைக் இஸ் பெஸ்ட். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நேற்று எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் ஒன்று வந்துச்சு. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பற்றின ஒரு ஃபோனு. அவங்க வந்து என்னன்னா பெங்களூர்லேருந்து ஃபோன் பண்ணாங்க. என்ன சொன்னாங்கன்னா, சார் நாங்கள் வந்து இன்ட்ராடே பண்ணுறோங்க. நாங்கள் உங்ககிட்ட இருந்து எந்த சார்ஜும் பண்ண மாட்டோம். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, மார்க்கெட் எப்போ அப்போல இருக்கோ அப்போ வந்து நாங்கள் உங்களை அதாவது மார்க்கெட் எப்போ ஒரு இதாக இருக்கோ நாங்க வந்து அப்போ உங்கள பை பண்ண சொல்லுவோம். ஸ்டாக்க பை பண்ண சொல்லுவோம். அதே மாரி எப்ப கொஞ்சம் டல்லா இருக்கோ, அப்போ உங்கள செல் பண்ண சொல்லுவோம். ஸோ இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வரும் சார் அப்டின்னாங்க. அது எப்படி மேடம்? எப்படி நீங்க இதுக்கு எப்படி சார்ஜ் பண்றீங்க அப்படின்னு கேட்டேன். சார் இப்ப நீங்க வந்து ஒரு ரூ. 10,000 ப்ராஃபிட் வருதுன்னா, அதுல 50% நாங்க வந்து சார்ஜா எடுத்துக்குவோம் சார் அப்படின்னாங்க. ஸோ இது கேட்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. ஆஹா! பேசாம எங்கேயாவது யார்ட்டயோ போய் ரூ. 50,000 ஒரு கடன் வாங்கிட்டு வந்து இன்னைக்கே போட்டுருவோம்டா அப்படின்ற மாரி அப்படியே அவங்க ஆசைய தூண்டுவாங்க. ஸோ அது உண்மையான காலா, ஏஐ ஜெனரேட்டட் வாய்ஸா? அது உண்மையா கூட இருந்திருக்கலாம். இல்ல ஏஐ ஜெனரேட்டட் வாய்ஸா கூட இருந்திருக்கலாம். உண்மையோ ஏஐ ஜெனரேட்டட் வாய்ஸோ, இந்த மாரி ஃபோன் வரும்போது டக்குன்னு நம்பி நீங்க பாட்டுக்கு உங்ககிட்ட உங்க கையில இருக்கிற பணத்தையோ, இல்ல யார்ட்டயோ போய் க கடன் வாங்கியோ அந்த மாரிலாம் தயவுசெய்து பண்ணாதீங்க. ஸோ இந்த மாரி ஃபோன் வரும்போது அவங்ககிட்ட என்னன்றத தெளிவா கேட்டுக்குங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறம் அத அவாய்ட் பண்ண பாருங்க. ஸோ நீங்க பாட்டுக்கு கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் குடுத்துருவாங்க. ஆனா நெக்ஸ்ட் டைம் போக போக என்ன ஆகும், அவங்க வந்து இல்ல சார் இப்படி ஆயிருச்சு, அப்படி ஆயிருச்சுன்னு சொல்லி காரணம் சொல்றதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாரி ஃபோன் வந்தா நல்லா தெளிவா கேட்டுட்டு பண்ணுங்க. ஆ பண்ண வேணாம்னு சொல்ல வரல. நல்லா தெளிவா கேட்டுட்டு இந்த மாரி ட்ரேடிங்லயே நெறைய பேரு எக்ஸ்பீரியன்ஸ்டா இருப்பாங்க. அவங்ககிட்டலாம் கேட்டுட்டு அப்புறம் பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ. ஹேவ் அ நைஸ் டே. I will meet you again. Thank you.